ஸோ ஆஃப்டர் இயர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஐ ஹவ் பின் ஒர்க்கிங் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நான் வந்து இப்போ பேக் டு பேக் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் பேக் டு பேக் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரீசனாக இருந்த நம்ம சுரேஷ் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலாக சுரேஷ் ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிறது தான் ஒரு ஆர்ஜின் மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போது ஓவராலாகவே நம்ம தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டு தான் இங்கேருந்து தான் எல்லா பிரான்ச்லையுமே ஒன் ஸ்டூடெண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் இன்ஸ்டியூட்லேருந்து வரலாம். ஸோ அதனால தான் இது நான் சுரேஷ் ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ விஷ் அப்படின்னு சொல்லலாம். ரைட். ஸோ ஒரே ஒரு அடேஜ் மட்டும்தான். இஃப் த path seems easy then you are on the wrong path அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடேஜ் இருக்குது. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லா நோட்லேயுமே நான் எழுதி வச்சுருப்பேன். ஸோ எதுக்காக அப்படின்னா ஸோ எல்லாமே ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ ஜென்ரலாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா ஹாய் ஹலோ அண்ட் குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் டு ப்ரெசன்ட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இந்த கிளியர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அட் த சேம் டைம் என்னோட நேம் ஆசிஷேட், திஸ் இஸ் இளமுருகன், ஐ கேம் ஃப்ரம் அரியலூர். ஸோ அங்கே தான் என்னோட ஜேர்னி பிகின் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அங்கே தான் என்னோட டிகிரிமே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ என்னோட ஸ்கூலிங்ஸ் எல்லாமே ஸோ என்னோட ஊர் வந்து சின்ன ஒரு ஹாம்லெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹாம்லெட் மீன்ஸ் ஒரு சின்ன வில்லேஜ் தான், வில்லேஜுக்கு கீழே இருக்குல்ல. ஸோ அந்த ஏரியா தான் என்னோட ஊர் பேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் படித்தது எல்லாமே பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஸோ ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வைப்பம் அப்படின்ற ஒரு ஊர்லேருந்து தான் என்னோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எண்டில் வந்து நான் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூர், அது எண்டிலுமே நான் அரியலூரில் தான் படித்து முடித்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ஃபுல்லாகவே என்னோட ஜேர்னி எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸப்ட் என்னோட டிப்ளமோ கிராஜுவேட்ஸ் மட்டும் தான். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஸோ அதை மட்டும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா ஸோ நான் 10th நல்ல ஓரளவுக்கு ஜெனியூனான ஒரு மார்க் தான் எடுத்திருந்தேன், 404 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ கம்பேர் பண்ணும்போதெல்லாம் எல்லாம் நிறைய மார்க்ஸ் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ 404 தான் 10th நான் எடுத்திருந்தேன். ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓகே அந்த எங்கள் ஊரில் வில்லேஜ்லேயே ஒரு ஃபஸ்ட் மார்க் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் ஊர் சின்ன ஊர் தானே. ஸோ அங்கே நிறைய பீப்புள்ஸ்லாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்டடீஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் ஆஸ் யூஷுவல் 10th. ஸோ அங்கேயுமே ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். பட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வீட்டில் சும்மா தனியாக அவங்களாம் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதில் முடிஞ்சிச்சு அப்படின்னா மறுபடியும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். எங்கள் அரியலூர் டிஸ்ட்ரிக்டோட மறுபடியும் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே 11th 12th எல்லாமே அங்கே வந்து விட்டுருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ அங்கே படிக்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 12th மார்க் ரொம்ப கம்மியாயிடுச்சு. 10th மேனேஜ் பண்ணி வந்துட்டேன். பட் 12th என்னால் ஸ்டடிஸ் அந்தளவுக்கு படிக்க முடியல. ஸோ அங்கே அப்போ என்னோட 12th ஆம்பிஷன் என்ன அப்படின்னா சரி இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷனேட்டாக இருந்துச்சு எப்போதுமே. ஸோ இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா ஸோ மார்க் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. 12th அரௌண்ட் 700 தான் வந்துச்சு. ஸோ என்னால் பர்சியூ பண்ண முடியல. ஏன் அப்படின்னா பிகாஸ் நான் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி தான். ஸோ என்னால் எங்கள் வீட்டில் வந்து ஒரு லோன் போட்டுலாம் என்னால் படிக்க வைக்கிற ஒரு அளவுக்கான ஒரு ஃபேமிலி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் வந்து சரி என்னால் நான் இன்ஜினியரிங் படித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் அதை பர்சியூ பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல டிப்ளமோ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்கள் டேட் அண்ட் மாம் பற்றி பேசினா நிறைய பேசலாம் அவங்களை பற்றி பேசும்போது. எதுக்காக அப்படின்னா மை மாம் அண்ட் டேட் டாட் மீ a lot பட் நாட் டீச்சிங் எனிதிங். அவங்க வந்து எனக்கு நிறையா டீச் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா எதுவுமே டீச் பண்ணாமல் நிறையா டீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல. ஸோ எதுக்காக அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போது நான் வந்து டிப்ளமோ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப விஷயம் இருந்துச்சு. என்னோட 12th வந்து மார்க் ரொம்ப லோவானதுனால ஸோ நான் டெஃபினட்டாக இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமே என்ன பண்ணாங்க அப்படின்னா எந்த விதமான டெசிஷனுமே எடுக்கல. அதுக்கப்புறம் நான் ஒரு ப்ரைவேட் காலேஜில் வந்து படிக்க போகிறேன் டிப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ எங்கள் அப்பா ஒரு ஃப்ரூகல் பர்சன் அப்படின்னா ரொம்ப எக்கனாமிக்கல் பர்சன் அப்படின்னு சொல்லலாம், அன்வில்லிங் டு ஸ்பெண்ட் மணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ப்ரைவேட் காலேஜா ஹவு கேன் ஐ டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து இப்போ என்ன அந்த காலேஜில் சேர்க்கலனா என்னை யாருக்காவது தத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த காலேஜில் வந்து நான் ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஸோ அங்கே முடிச்சதுக்கப்புறமா ஸோ அரௌண்ட் ஒரு 94-95% கிட்ட எனக்கு வந்துச்சு டிப்ளமோவில். ஸோ வந்ததுக்கப்புறமா சரி ரைட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் வந்து பர்சியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்ஜினியரிங் என்னோட விஷயம். ஸோ அது நல்லா பயங்கரமாக ஒரு படிக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படிச்சிட்டோம், என்னோட டிகிரி பயங்கரமாக வச்சிருக்கிறேன், கண்டிப்பாக அதுலேருந்து ஒர்க் போயிட்டு அங்கேருந்து என்னோட ஜேர்னி வந்து வேறு மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்து பிகின் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ரீமுக்குள்ளே இருந்தேன். ஸோ அந்த ட்ரீமில் இருக்கும்போது தான் நான் டிகிரி முடிச்சுன்னு கொஞ்சம் வருஷம் டிகேடே ஆகிடும்னு நினைக்கிறேன். ஐ திங்க். ஏன் அப்படின்னா நாங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து என்னோட லேட் 25 தான். ஓகேவா. ஸோ நான் ஆஃப்டர் என்னோட டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நான் சென்னையில் வந்து ஒரு எம்என்சி தான் ஒர்க் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே ஒர்க் பண்ணதுக்கப்புறமா அரௌண்ட் ஒரு 1.5-2 இயர்ஸ் ஆகிடுச்சு. அங்கே அந்த ஜேர்னி வந்து அதுவுமே ஒரு சூப்பர் குட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒரு கைடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ அப்போது எங்கள் அப்பா வந்து எனக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்காம ஒரு கைடன்ஸாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக் டு பேக் ரிசல்ட் வரதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நிறைய பேர் ப்ளேம் பண்ணிட்டு இருப்பாங்களா எல்லாமே. ஸோ என்ன சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு பயங்கரமான ஒரு லெவலில் போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இன்கேஸ் வந்து எங்கள் அப்பா ஏதாவது சொல்லியிருந்தாங்க கூட அவங்க வழியில் தான் நான் போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்திருக்கும். பட் ஆனால் என்ன சொல்லல
நான் ஆஃப்டர் எம்என்சியில் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா அங்கேருந்து அதே ஜாப் குயிட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. எப்படி குயிட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சு அங்கே, அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் என்டிபிசி ரயில்வேஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாமே சரி ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்குமே ஒரு தாட் இருந்துச்சு, ஸோ நம்ம இன்ஜினியரிங் பர்சூ பண்ண மாதிரி ஸோ இதுவுமே இதை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அப்போ தான் என்னோட ஃப்ரெண்டு காலேஜ் மேட்ச் மிஸ்டர் கார்த்திக் வந்து அப்பியர் ஆனா என்னோட லைஃப்பில் செகண்ட் டைமா. ஓகே, ஸோ அவன் தான் இந்த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பிச் பண்ணது அவன் தான். ஒரு சீடை வந்து எனக்குள்ளே இம்ப்ளான்ட் பண்ணது மிஸ்டர் கார்த்திக் தான் அப்படின்னு சொல்லுங்க இந்த சுச்சுவேஷனில். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க எல்லாமே. ஸோ எல்லாமே வெளில போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, சார் நம்மளும் படிக்க போயிடலாம் அப்படின்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் நான் எப்போதுமே எதுவுமே நான் ஏதாவது படிக்க போனாலும் சரி, நான் ஏதாவது கேட்டாலும் சரி, நான் படிக்கலனாலும் சரி, எதுவுமே என்ன கேட்க மாட்டாங்க. டில் நவ் என் ஸ்கோர் கேட்க மாட்டாங்க, எங்கள் வீட்டில் படிக்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எங்கள் டேட் வந்து ஒரு 10th வரலும் படிச்சிருந்தாங்க அந்த டைமில். இப்போ மில்லேனியல் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ மில்லேனியல் பேரண்ட்ஸ் அப்படின்னா 1980 1996 வரலும் இருக்கிறவங்க வந்து மில்லேனியல் பேரண்ட்ஸ். எங்கள் டேட் வந்து ஆக்சுவலாக 1965 அந்த ரேஞ்சில் தான் அவங்களோட பர்த் இயர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கொடுக்கல. எப்போதுமே நான் படித்தாலும் சரி படிக்கலனாலும் சரி, மார்க் அதிகமாக நான் என்ன மார்க் எடுத்திருக்கேன், என்ன படிக்கிறேன், ஈவன் எங்கள் அம்மாக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ ஏதாவது நல்ல ஸ்டேஜுக்கு போயிடணும், அது மட்டும் தான் அவங்க மைண்டில் இருக்குது. எங்கள் அம்மா எதுவுமே படிக்கவே இல்லை. ஸோ ஓகேவா, ஸோ எல்லாமே ஃபார்மஸ் தான். ஸோ நானும் ஃபார்மஸ் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல. ஸோ அவங்க எதுவுமே படிக்கவே இல்லையா. ஸோ அப்போது என்ன ஒரு நல்ல இதுக்கு மட்டும் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஆல்மோஸ்ட் வந்துட்டு நினைக்கிற அந்த டைமில் ரைட். நெக்ஸ்ட் வந்து எங்கள் டேட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனுமே எனக்கு எதுவுமே கிடையாது. ஓகேவா. ஸோ ஐ ஹேவ் 1 brother and 2 sisters அப்படின்னு சொல்லலாம். என்னோட 2 சிஸ்டர்ஸும் ரொம்ப இந்த இடத்துல அவங்கள மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் டேட் வந்து அன்வில்லிங் டு ஸ்பெண்ட் மணி அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃப்ரூகலான ஒரு பர்சன் அவங்க. ஸோ என்னோட ஃபினான்ஷியல் எல்லா கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்க பார்த்துக்கிட்ட என்னோட சிஸ்டர் மிஸ் பிரியங்கா. ஓகேவா. ஸோ பிரியங்கா அவங்க தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க எனக்கு ஃபினான்ஷியலாக அப்படின்னு சொல்லலாம் அந்த ஸ்டேஜில். நெக்ஸ்ட் வந்து பேக் டு அந்த ஒர்க் அப்புறமா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுறேன். ஸோ என்ன ஒர்க் அந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லாமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அங்கே இருக்கிற கலீக்ஸ் எல்லாமே, என்னோட கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாமே. ஸோ நான் அங்கே கம்பெனியில் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்கே இருக்கிற பசங்க எல்லாமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அங்கங்கே போயிட்டாங்க. ஸோ அப்பயுமே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு 3 month சேலரி மட்டும் நான் ஹோல்டு பண்ணி வச்சிட்டேன். அப்போ சரி வீட்டுக்கு சென்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 months சேலரி ஹோல்டு பண்ணி வச்சுட்டு நேராக நான் ஒர்க்கில் ஜாயின் பண்ணதும் எங்கள் வீட்டில் எப்படின்னா கால் பண்ணவே மாட்டாங்க எப்போதுமே. எனக்கு அது ஆக்சுவலாக பிடிக்காது. ஏன்னா ஒரே இன்ஃபர்மேஷன் என்னோட வேர் அபவுட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுவேன், இங்கே இருக்கிறேன், இங்கே இது மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சென்னையில் நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் என்னெல்லாம் எதுவுமே தெரியாது. சென்னையில் நான் ஒர்க் பண்ணுறேன் அவ்வளோதான். ஸோ அதே போல் நான் அங்கேருந்து ஜாப் குயிட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எதுவுமே நான் இன்ஃபார்ம்லாம் பண்ணவே இல்லை. நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை எதுவுமே. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு 3 months சேலரி மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அங்கேருந்து நான் தனியாக தான் எப்போதுமே செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லுவாங்களா, எப்போதுமே என்னை கேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கே இருக்கிற பசங்க எல்லாமே கிளம்பி வந்துட்டாங்க படிக்கிறதுக்காக. நான் அங்கேருந்து வரும்போதே எல்லாமே ஆல்மோஸ்ட் அவங்களுடைய ஸ்டடீஸே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த பீரியடில். ஸோ அவங்க வரும்போது மறுபடியும் நான் அங்கே தனியாக தான் வர மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஜேர்னி பிகின்ஸ் வித் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கேருந்து தனியாக வரும்போது மறுபடியும் இங்கே என்ன நடக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஸோ மறுபடியும் நான் அங்கே வந்து ஃபீஸ் கட்டிட்டு ஸோ அப்புறமா தான் வீட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, இது மாதிரி நான் சுரேஷ் இன்ஸ்டியூட் வந்துட்டேன், எங்கே அப்படின்னா தூத்துக்குடி வந்துருக்கிறேன் படிக்கிறதுக்கு. ஓ படிக்க போயிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் என் ஜாபு அதை விட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அங்கே வந்துட்டேன். ஸோ அப்போ வீட்டில் எதுவுமே சொல்ல, சரி ஓகே உன் விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்கள் பேரண்ட்ஸ்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்கல்ல, எதுவுமே எனக்கு தெரியும் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ தான் வந்து வீட்டில் லாஸ்ட்டு, நீ அந்த 3 பேருக்கான ரெஸ்பான்சிபிள் வாங்கிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எப்போவுமே அவங்க ஃபர்ஸ்ட் 3 members வந்து அவங்க பிலீவ் பண்ண மாட்டாங்க. பட் அவங்க ஃபர்ஸ்ட் 3% தான் அவங்களுக்கு பிடிக்கும், என்ன பிடிக்காது அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஏன் அப்படின்னா, எதுக்காக அவங்கள பற்றி இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்களை யாருமே நாங்கள் கூட்டிகிட்டு வரல. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுகிற மாதிரி இருக்குது. இல்லைனா அவங்க வந்து ரெஸ்பெக்டட் மாம், ரெஸ்பெக்டட் டாட், இவங்க தான் என்ன ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. சரி ரைட். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஓப்பனாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஓகேவா ரைட். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸோ இங்கே வந்தாச்சு, ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா என்னோட ஃப்ரெண்டு தான் கார்த்திக் தான் எல்லாமே இந்த ஐடியா வந்து பிச் பண்ணியிருந்தான். ஸோ கண்டிப்பாக நீ கிளியர் பண்ண முடியும், ஏன்னா யூ ஹேவ் த பொட்டன்ஷியல் டு கிளியர் த எக்ஸாம் அப்படின்ற மாதிரி நிறையா எனக்கு வந்து மோட்டிவேஷன்லாம் கொடுத்துட்டு இருப்பான். ஸோ நான் நிறைய டைம் ஆக்சுவலாக நான் முன்னாடியே கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் என்ன நடந்துச்சு என்னோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸோ அச்சீவர்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ கிளியர் பண்ணுறதுக்கு இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா கிவ் அப் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிங்க்ட் நமக்குள்ளே இருக்கவே கூடாது எப்போதுமே. ஈவன் வந்து அந்த பாத் சீன்ஸ் லைக் ஹார்டாக இருந்தாலும் சரி, கிவ் அப் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கவே கூடாது நம்மள்ட்ட அப்படின்னு சொல்கிறேன். அந்த இடத்துல ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் 2021 அரௌண்ட் சம்திங் அங்கேருந்து என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நான் கிளாஸ் மேட்ச் அட்டன் பண்ணதுக்கப்புறமா ஏன்னா நான் ஆஃப்டர் ஜாப் குயிட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னே தெரியாது. ஜஸ்ட் இங்கிலீஷ் மட்டும் வச்சுட்டு வரேன், கண்டிப்பாக ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து வரும்போது கிளாஸ் மேட்ச்சில் என் ஃப்ரெண்டு வந்து முன்னாடி நிற்கிறான். ஏன்னா டிப்ளமோ படிச்சுட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு என்ன பேங்க்கா அப்படின்னு கேட்டான். இல்லை சும்மா மேக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணலாம் வந்தான், மார்னிங் பஸ் தான் ராஜா சார் கூட தான் வந்திருந்தேன். ஸோ அவங்க தான் அந்த டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போது என்ன பேங்கிங் வரியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தான். ஏன் ஒய் நாட் அப்படின்னு கேட்டிருந்தேன். இங்கே மட்டும் வந்துடாத, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த பாத் அப்படின்னு சொன்னான். ஸோ அப்போ தான் எனக்கு அந்த அடைஜே ஞாபகம் வந்து, இஃப் த பாத் சீம்ஸ் ஈஸி
யூ ஆர் இன் த ராங் பேத் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு சரி ஓகே ஹார்டாக இருக்கிற பார்த்து தான் இப்போ சூஸ் பண்ணணும், ஏன்னா ஈஸியாக இருந்தால் எல்லாமே அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக நான் யூபிஎஸ்சி படிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுமே எனக்கு இருந்துச்சு. பட் டியூ டு இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸால தான் என்னால் அதை வந்து பர்சூ பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த பேஷனட் எப்போதுமே என்கிட்ட இருந்துச்சு ஆக்சுவலாக, எப்படி படிக்கலாம் என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் அப்படின்னா இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாமே என்ன சொல்லுவாங்க, நான் ரொம்ப டிசிப்ளினாக இருப்பேன், காலைல 3:30 எழுந்திருப்பேன், அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு ஸ்பெல் படிப்பேன், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நான் கம்ப்ளீட்லி ஆப்போசிட் பர்சன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பேஷன், ஓகேவா. ஸோ அப்சஸ்னஸ் இஸ் ஆல்சோ பீட் டேலண்ட் அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே. ஸோ நான் டிசிப்ளின் பர்சன் அப்படின்னா கிடையவே கிடையாது. நான் ஒரு ஆனால் என்கிட்ட என்ன இருந்துச்சு, ஒரு பேஷனேட் இருந்துச்சு என்கிட்ட. எப்படியா இருந்தாலும் என்ன பண்ண முடியும், அந்த ஒரு ஃபியூல் இருக்குல்ல நம்ம கிட்ட எல்லாமே. ஸோ அந்த ஃபியூல் வந்து என்கிட்ட இருந்துச்சு, கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவர் த இயர்ஸாகவே 2021 இந்த கிளாஸ் பேட்ச் முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னோட ஃபஸ்ட்டு குயிட் அங்கே தான். ஸோ இந்த ஸ்டடீஸ் வந்து ஃபர்ஸ்ட் குயிட் அங்கே தான் நடந்துச்சு. 21க்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னா, குயிட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ வீட்டில் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்ற மாதிரி இங்கே என்னால் ஹேண்டில் பண்ணிக்க முடியல. ஏன்னா நான் கொண்டு வந்த சேலரி எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ எங்கள் அக்காவும் எந்த விதமான ஒர்க்லையுமே இல்லை. ஸோ அதனால் வீட்டுக்கு போயிட்டு என்னால் கண்டிப்பாக ஸ்டடீஸ் வந்து பர்சூ பண்ண முடியல. சில எங்கள் ஃபார்மிங் மட்டும் அந்த ஃபார்மிங் ஏரியாஸில் அப்பா அம்மாவுக்கு வந்து சும்மா ஹெல்ப் பண்ணிட்டு மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 2022 அகைன் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ 2022 ஒரு பிக்கஸ்ட் ஹார்ட் பிரேக் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டு மிஸ்டர் கார்த்திக் வந்து ஒரு அன்டைம்லி ஆக்சிடென்ட் மெட் பண்ணதில்ல, அவன் அந்த இடத்துலயே கொஞ்சம் இறந்து போயிட்டான். ஸோ அதனால் அது பெரிய ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ என்னோட செகண்ட் குயிட் வந்து அந்த இடத்துல நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்னால் கண்டிப்பாக ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது அப்படின்னா, ஸோ அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல. ஏன்னா ஒரு ஐடியா வந்து பிச் பண்ணது நமக்கு ஒரு என்னோட கெரியரை சூஸ் பண்ணதே அவன் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அந்த கெரியர் பேங்கிங்குள்ளே வரதுக்கான ஒரு ரீசன்ஸ் அவன் அப்படின்னு சொல்லலாம். பட் அவன் இல்லாத இடத்துல ஹவு கேன் ஐ பர்சூ திஸ் அப்படின்ற மாதிரி லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து என்கிட்ட கிரியேட் ஆகிடுச்சு என் மைண்டில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ என்ன பண்ண அப்படின்னா, நெக்ஸ்ட் ஏதாவது எனக்கு ஒரு அடேஜ் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. எக்ஸசிவ் எமோஷன்ஸ் வெதர் டூ ஜாய் ஆர் டூ சேட் கேன் டிஸ்ரப்ட் யர் பீப்புள் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்மக்கிட்ட வந்து ஒரு டூ மச் எமோஷனாக இருந்தாலும் சரி, டூ மச் ஜாயாக இருந்தாலும் சரி, டெஃபினட்டாக நம்ம பர்சனோட மைண்டை டிஸ்ரப்ட் பண்ணுறதுக்கான ஒரு குவாலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சில இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து புக் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ புக் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஸோ அந்த தாட்லேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் 2023 என்னோட ஃபுல் இன்டென்ஷனோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ அப்புறம் 2023 எல்லா மெயின்ஸுமே எழுதியிருக்கேன் டில் நவ், எக்ஸப்ட் எஸ்பிஐ பிஓ. அந்த பிஓ மட்டும் மெயின்ஸ் என்னால் எழுத முடியல டில் நவ். ஸோ அதுக்கு மட்டும் ஃபீல் பண்ணிருக்கிறேன். ஸோ எல்லா மெயின்ஸுமே எழுதிட்டேன் ஓவர் த இயர்ஸ் எல்லாமே. ஸோ இப்போது நான் வந்து இப்போ பேக் டு பேக் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடாலாம் கிடையாது எப்போதுமே. ஏன் அப்படின்னா, நான் 2023 ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் எழுதுறதுக்கும் 2025 இப்போ எழுதுகிற மெயின்ஸுக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. எப்படின்னா, ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போ எப்போதுமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்ன வந்து யார் செல்ஃப் கூடமே கம்பேர் பண்ணிக்கிறதே இல்லை டில் நவ். ஃபியூச்சர்லையும் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, இட்ஸ் ஆல்வேஸ் மீ வெர்சஸ் மீ தான், இட்ஸ் நெவர் மீ வெர்சஸ் யூ அப்படின்னு சொல்லுவேன். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஆர்ஆர்பி எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் சரி, 2023 என்னோட ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் ஆர்ஆர்பி இந்த கிளரிக்கல் இருக்குல்ல, ஸோ இதில் தான் நான் ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் எழுதிருந்தேன். அதில் ஜஸ்ட் வந்து ஸ்கோர் வந்து 67 தான் ஸ்கோர் பண்ணியிருந்தேன், ஓகேவா. ஸோ 67 தான் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 2024 இந்த ஸ்கோர் எவாலுவேஷன் ஆகி 96 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா 2025 இப்போ ரீசன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரிசல்ட். ஸோ இது வந்து 2025 எக்ஸாம் தான். ஸோ இதில் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தோம்னா 132 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக. எதுக்கு இதோட எவல்யூஷன் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஸோ இந்த ரிசல்ட் வந்த உடனே தான் என்னோட ரெட்ரோஸ்பெக்டிவ்ல நான் கம்பேர் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக நம்ம 2023 எப்படி இருந்தோம், அட் த சேம் டைம் 2026 இந்த இயரில் என்ன எப்படி நான் அப்டேட் பண்ணிக்கிட்டேன். இட்ஸ் ஆல்வேஸ் மீ விசஸ் மீ தான் எப்போதுமே சரி. ஸோ அந்த எவல்யூஷன் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எப்போதுமே சரி, ஃபியூச்சர் ஆஸ்பிரண்டாக இருந்தாலும் சரி, இங்கே கிளியர் பண்ணவங்களாலும் சரி, கிவ் அப் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிங்க்ட் எப்போதுமே நம்ம மைண்டில் இருக்கவே கூடாது ஆக்சுவலாக, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அட் த சேம் டைம் நமக்கு பேஷனட்டாக எப்பயுமே இருக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா, நான் 2023-24 நிறைய பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ பார்ட் டைம் ஜாப் பண்ணி தான் என்னோட எண்ட்ஸ் மீட் பண்ணுறதுக்காக, ஸோ என்னதான் என்னோட சிஸ்டர் வந்து எனக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணாலுமே சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நான் மீட் பண்ணுறதுக்காக நான் பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் கூட மேபி டிலே ஆகிடுச்சு அப்படின்னு கூட சில தாட்லாம் இருந்துச்சு. பட் எண்டில் இந்த ரிசல்ட் வந்து கம்பேர் பண்ணும்போது நான் எப்போ ஒரு டைம் ஃபெயில் ஆகும்போது என்ன நினைப்பேன் அப்படின்னா, ஏன்னா நான் லாட் ஆஃப் ஃபெயிலியர் பார்த்தாச்சு இல்லை, ஃபைனலி ஐ ஃபெயில்டு த ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்தாச்சு ஓவர் த இயர்ஸாகவே. நிறைய எல்லா மைண்ட்ஸுமே அப்ரோச் பண்ணியாச்சு, ஈவன் இன்சூரன்ஸ் இருந்தாலும் சரி, வாட் எவர், ஓகே. ஸோ எல்லா மைண்ட்ஸுமே பார்த்தாச்சு. ஸோ அதனால் இனிமேல் ஒரு ஃபெயிலியர் வந்து என்ன அட்டாக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு வல்னரபிளான பர்சனாக இல்லாமல் மாறிட்டு, ரொம்ப ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாகவே மாறிட்டு அப்படின்னு சொல்லலாம். ஈவன் ரைட். நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த ஜானி ரொம்ப ஆடியஸ் ஜானி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக எதுவுமே கிடைச்சதில்லை. ஸோ முன்னாடி இருக்கிற மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணும்போது என்னோட எவல்யூஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ப்ரெசென்ட்ல என்னோட தாட்ஸ் இருந்தாலும் சரி, டெசிஷன் மேக்கிங் இருந்தாலும் சரி, திங்கிங்காக இருந்தாலும் சரி, ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
ஓகேவா. ஸோ எப்போதுமே கரண்ட் அவர்ஸ் இருந்தாலும் சரி, வாட் எவர் என்ன ரீட் பண்ணாலும் சரி, அது ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக படிக்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுத்துடலாம். என்ன பீஸ் ஆஃப் அட்வைஸ் தான் என்ன அப்படின்னா, பி எ மாடல் வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறேன்னா, ஸோ அதனால் இங்கிலீஷ் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாமே பி எ மாடல் வேர்ப். ஸோ மாடல் வேர்ப் அப்படின்றது என்ன அப்படின்னா, மாடல் வெப் வந்து நம்ம என்ன சொல்லலாம், கேன், குட், வில், வுட், ஷால், ஷுட் அப்படின்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷில். ஸோ மாடல் வுட்டா எதுக்காக இருக்க சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ மாடல் வெர்பு தான் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ரெஸ்பெக்டிவான சப்ஜெக்டை பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஈவன் வந்து சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தாலும் சரி, நம்ம வெப் என்ன தான் யூஸ் பண்ண போகிறோம், மாடல் வெப் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதே போல தான் ஸோ இங்கே ஈவன் வந்து சப்ஜெக்ட் சிங்குலர் ப்ளூரலாக இருந்தாலும் சரி, மாடல் வெப்பை தவிர மற்ற வெப்பில் யூஸ் பண்ணும்போது அது நம்ம சுச்சுவேஷன் மாற்றணும் இல்லை. ஆனால் மாடல் வெப்புக்கு அப்படி கிடையாது. எந்த விதமான சரி இர்ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த விதமான சேஞ்சஸுமே தேவையில்லை. ஸோ அதனால் ஃபியூச்சர் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாமே பேஷனேட்டாக இருங்க. டிசிப்ளினாக இருக்கிறது வந்து செகண்டரி தான். ஃபஸ்ட்டு பேஷனேட்டாக இருங்க. அட் த சேம் டைம் ஹேபிட்ஸ் ஃபார்மேஷனில் ரொம்ப க்ரூஷியலாக இருங்க. ஏன்னா ஹேபிட்ஸ் தான் நம்மளுடைய லைஃப் வந்து செதுக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ரைட். ஸோ இங்கே ஆஃப்டர் 10:30 பேட்சுக்கு அப்புறமா எனக்கு இங்கே வந்து சொல்லணும் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ் சின்ஸ் மை சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் காலேஜ் படிக்கும்போது சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப ஷார்ட் தான். ஸோ இங்கே வந்தாலும் சரி, ஆஃப்டர் 10:30 பேட்ச் வந்து மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தன் குமரன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீ இஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு சொல்லலாம், லைக் கார்த்திக் மாதிரி. ஸோ அவனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த 10:30 கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம், மெயின்ஸ் பேட்ச் எடுக்கிறதுக்காக. அட் த சேம் டைம் அதுக்கப்புறமா தான் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாமே மீட் பண்ணேன். ஸோ ஃப்ரெண்ட் அப்படின்றது அங்கே இருந்தால் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே நான் 24 ஐ திங்க் இப்போ ஒரு 7 to 8 மந்த் தான் கிளாஸ் எடுத்துட்டு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டியூட்டில் இவ்வளோ பேர் இருந்தாலுமே எனக்கு யாருமே அதிகமாக தெரியாது. பட் இங்கே ஓவர் த இயர்ஸ் அங்கே வரும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 11 to 12% வந்து எனக்குள்ள அட்மிட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படின்னா, என்னோட சின்ன வயசுலேருந்து எனக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ திடீர்னு ஒரு 11 to 12 மெம்பர்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஆட் பண்ணிக்கும் போது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஈவன் எல்லாத்துக்குமே ஒரு டவுனான சிச்சுவேஷன் இருக்குல்ல. ஸோ நான் மட்டும் அதுக்கு புதுசு இல்லை. ஸோ அவங்க டவுனான டைமில் இருந்தாலும் சரி, அதிகமான டைமில் இருந்தாலும் ஹாப்பியான டைமில் இருந்தாலும் சரி, ஸோ அவங்க வந்து அந்த வே தே ஹெல்பிங் மீ இஸ் அப்சல்யூட்லி கிரேட்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 10:30 பேட்சுக்கு வந்து அவங்க கொடுக்குற அந்த எஃபோர்ட் ப்ரைஸ்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு இன்கரண்டான ஒரு டேலண்ட் இருக்குல்ல. ஸோ அவங்க தே குவாலிஃபை ரைட். ஸோ அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு ரெகக்னேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லாமே பீப்புள் எல்லாமே ரிலக்டண்டாக இருக்கிறாங்க 10:30 பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் கிடையாது. தே ஆர் அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் 10:30 பேட்ச் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்முடைய ஹானரபிள் ஃபவுண்டர் டிஸ்டிங்கைஷ்டு சுகேஷ் சாமுவேல் சார் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த பேட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்கிற நம்ம வழி சார் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன் இந்த ஸ்டேஜில். ரைட், அவ்வளோதான் ஆல்ரெடி பேசிட்டு நினைக்கிறேன். ஸோ எப்போதுமே சரி ஃபியூச்சர் ஒரு ஆஸ்பிரண்ட் இருந்தாலும் சரி, இங்கே நம்ம அச்சீவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பிக்கஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகேவா. ஸோ எப்போதுமே சரி நம்ம பாத் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான பாத் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஃபீல் பண்ணாதீங்க. ஓவர் த இயர்ஸ் அப்போனாலாம் கிவ் அப் பண்ணிட்டோம் அப்படின்னு இன்கேஸ் வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஃபீல் பண்ணதில்லை. இங்கே வீட்லேயுமே கேட்கல, நீ என்ன படிச்சுட்டு இருக்கிற, ஸோ இவ்வளோ நாளாக ஏன் படிச்சுட்டு இருக்கிற, சீக்கிரம் வந்துடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருலாம் கேட்கவே இல்லை. இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன் எங்கள் அம்மாட்ட, மேம் ஐ கிளியர் த எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அவங்கள்ட்ட. அவங்க சொல்லும்போது, ஓ கிளியரா, சரி சீக்கிரம் வந்துடாது வீட்டுக்கு, அங்கேயே இரு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வா, நீ பாட்டுக்கு வந்துடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கள் டேடிகிட்டையுமே அப்படி தான் சொல்கிறேன், கிளியரா, ஸோ ஓகே பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ சில பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இருப்பாங்களா. ஸோ இந்த அழுகிறது அந்த மாதிரி சில எமோஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இங்கே எந்த எமோஷன்ஸுமே கிடையாது ஆக்சுவலாக. எல்லாமே ஏன் அப்படின்னா, அவங்களாம் ஒரு ஹார்டான ஒரு டைம்லேயே இருந்து வாழ்ந்துட்டு வந்துட்டாங்கல்ல. ஸோ அவங்களாம் 1965 அந்த ஏஜில் அவங்க வந்து அவங்க பர்த் இயர் அப்படின்னு சொல்லலாம். பட் அவங்களுக்கு இந்த எமோஷன்ஸ்லேருந்து சேடு சோகம் எதுவுமே அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஐ ரியலி மிஸ் தம் எனிவே. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். பட் இந்த ஸ்டேஜ் இஸ் அப்சல்யூட்லி டெடிகேட் டு மை 10:30 ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஒரு பர்சனுக்காகவும், ஸோ அவங்க எப்போ ஜெயிச்சாலுமே அவங்களுக்காக நான் அந்த ஸ்டேஜில் ரெப்ரசென்ட் பண்ணுவேன் அப்படின்னு டெஃபினட்டாக சொல்கிறேன். ஸோ அவங்களோட வெற்றிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த ஸ்டேஜில் டெஃபினட்டாக தே ஹேவ் த பொட்டன்ஷியல் டு கிளியர் த வாட் எவர், எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸ் இருந்தாலும் சரி, பேங்கிங் எக்ஸாம் இருந்தாலும் சரி, தேர் ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் அஹெட் அப்படின்னு சொல்லலாம், ஒன் ஸ்டெப் பிலோ அப்படின்னு சொல்லலாம். டெஃபினட்டாக அவங்களுக்கான பொட்டன்ஷியல் அவங்க வச்சிருக்காங்க. கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களுக்காக அவங்க கிளியர் பண்ணதுக்கப்புறமா அவங்க ஸ்டேஜில் ஈவன் வந்து நான் ஜாப்ல இருந்தாலுமே ரெப்ரசென்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. ஸோ தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வந்து சுரேஷ் இன்ஸ்டியூட் வந்து ரொம்ப தேங்க்ஃபுல் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து பத்தாது. ஏன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என்னோட எவல்யூஷன்ஸில் இருந்து ஸோ ஹவ் ஐ பர்சீவ் ரியல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய தெரிய ஆரம்பிச்சது என்னை பற்றி. ஸோ என்னை பற்றி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே படிச்சதில்லை. ஈவன் ஸோ மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்காகவும் படிச்சதே இல்லை நான் ஆக்சுவலாக. ஸோ என்ன எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், என்ன மட்டும் தான், இட்ஸ் ஆல்வேஸ் மீ விசஸ் மீ தான் எப்போதுமே. ஸோ என்ன எவல்யூஷன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ ஈவன் வந்து நான் ஆஃப்டர் ஜாப் வந்து குயிட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. ஸோ எல்லா டைமும் நான் பேசும்போது ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் சம்ஹவ் ஐ ஓவர் கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபியூச்சரில் இதுமாரிலாம் ஏன்னா எல்லா ஹார்ட் டைம்ஸுமே பார்த்தாச்சுல, ஹார்ட் டைம்ஸ் ஆர் த பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே நம்ம ஹார்ட் டைம்ஸ் தான் கொடுக்க போது. என்ன தான் நமக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்தாலும் சரி, ஹார்ட் டைம்ஸ் தான் ஒரு பெஸ்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வாட் எவர் லைஃப் கொண்டு போனாலுமே சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் அஸ் எ ஸ்டாஃபாக இங்கே இருக்கிற ஒரு சில பேர்ஸுக்கு மட்டும் நான் இங்கே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்முடைய பேங்கிங் கோஆர்டினேட்டர் ராஜா சார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஹீ இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு பேட்சுமே கொண்டு வரது, ஸோ இன்ஸ்டியூட்டுக்கான ஒரு நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறது அவங்களுக்கான அவங்களுமே ஒரு பேத் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம டேட்டா சென்டரோட ஒரு பர்சன் அங்கே இருப்பாங்க, பாவேந்தர் சார். ஸோ எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நேராக வரோம், டெஸ்ட் போடுறோம், கொஸ்டின் வந்து நம்ம கைக்கு வருது. ஸோ இதை தாண்டி பின்னாடி இல்லை ஒர்க் பண்ணுற எல்லாமே, ஸோ ஆர்என் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ இங்கே ஒவ்வொரு பர்சனுமே சரி, இன்சார்ஜாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து எல்லா பீப்புளுமே சரி, அங்கே இருக்கிற அவங்களுக்கு சப்போர்ட்டிவான பர்சன், ஸ்டாஃப்ஸ், ஈவன் வந்து கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே, ஸோ அவங்களுக்கான ஒரு ரெகனேஷன் டெஃபினட்டாக இங்கே நான் விஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்களாம் கண்டிப்பாக அவங்களுடைய டிசிப்ளின் சரி, ஸோ அவங்க தே ஒர்க் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே. ஸோ ஐ விஷ் தெம் ஆல் ஆஃப் தெம் அப்படின்னு சொன்னால் ரைட். ஸோ தேங்க்யூ ஃபார் யூ ஆல் அஸ் வெல் அஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.